குபேர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். இந்த இறுதி 3 மாத பலாபலன்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்துல உங்கள் ராசியில் என்ற சனி வக்ர நிவர்த்தி அடைகிற மாதம் வேறு. இதில் இந்த வக்ர நிவர்த்தி அடைகிறனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, கும்பராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைய போகுது, இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சால் நல்ல பலனா தீய பலனா, எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொன்றா விளக்கங்கள் கொடுத்துட்டு வரேன், உறுதியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார். வருகின்ற பணங்கள் வருகிற காலகட்டம். ரொம்ப நாளாக தடைபற்ற பொருளாதார தடை விலகி சக்ஸஸ் ஆகிற நேரம் வந்தாச்சு. உங்கள் ராசியில் வக்ரம் நிவர்த்திங்கிறதுனால ஒரு நல்ல பலன் தான் நடக்க போகுது. ஏன்னா உங்கள் விரயஸ்தானத்தில் ராசி விரயத்தில் போயிட்டு இப்போ மீண்டு வருகிற காலகட்டம். கூடிய சீக்கிரம் சனி வக்ரம் பெயர்ச்சிக்கு அப்புறம் சனி பெயர்ச்சியும் நடக்க போகுது. ஆக மொத்தம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருகிற காலகட்டமே. அதனால் இது பெரிய பாதிப்பு கொடுக்காது. ஒரு சில மாதம், அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மீதி 2 மாதங்கள் சக்ஸஸ்ஃபுல். சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் 2இல் இருக்கிற ராகு பகவான் பணம் ரீதியாக குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய டெசிஷன் காலகட்டம். இதில் கொஞ்சம் கிளவராக பயன்படுத்தி எடுங்க, சக்ஸஸ் யோகம் உண்டு. இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப நாளாக திருமணம் இருக்குமா இருக்காதா, திருமணம் தடையாகவே இருக்குது. ஏன்னா புரட்டாசி மாதம் பொதுவாகவே எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது, ஐப்பசி மாதத்தில் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். ஐப்பசியில் பார்த்தா வரன்கள் வரும், 1க்கு 2 முறை விசாரிக்க வேண்டி வரும். ஆக மொத்தம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே உறுதி ஆயிரும். அப்போ அந்த டிசம்பர் ஒட்டி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சக்ஸஸ். இதுவே கூட்டுத் தொழில், நிறைய பேர் கூட்டுத் தொழில் பற்றி, சார் எனக்கு தான் ஜென்ம சனியாக இருக்குது, என் ஒய்ஃப் பேரில் போட்டு பண்ணலாமா இல்லை கூட்டு தொழில் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. உங்கள் மனைவி பேரில் போட்டு பண்ணக்கூடியது, இல்லை பெண்ணாக இருந்தால் கணவன் பேரில் போட்டு பண்ணுறது யோகத்தை கொடுக்க போகுது. ஆக மொத்தம் உங்கள் பேரில் எடுக்கிற டிசிஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சில மாதங்கள் கழித்து பார்ப்போம். இப்போ முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா வீட்டில் இருக்கிற நபர், வீட்டு உறவு வகையில் யாரோ ஒருத்தர் பேரை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுங்கள். அவங்க டிசிஷன் சைனிங் அத்தாரிட்டியாக இருக்கணும். அப்போ வளர்ச்சி வெற்றி யோகம் உண்டு. இப்போ அரசு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் யோகம் உண்டு. இந்த நேரத்தில் சார் இடம் சம்மந்தப்பட்டது ஒன்று வந்துட்டுருக்கு, ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டில் இருக்குது, இப்போ வாங்கலாமான்னா உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் வாங்குகிற யோகம் உண்டு. வித்தின் 2 மந்த்ஸில் வாங்க முடியும் அப்படின்னா தைரியமாக வாங்கியிருக்கேன். இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பித்ததுலேருந்தே அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணிடணும். அப்போ உங்களுக்கு நவம்பர் வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்குள்ளே வாங்கி வீடு, இடம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யோகமாக இருக்குது. அதற்கு மேலே மாறுதுன்னா உங்கள் பேரில் போடணுமா இல்லை குடும்ப நபரில் யார் பேர் நல்லாயிருக்கோ அதை பார்த்து டிசிஷன் எடுக்கணும். இந்த நேரத்தில் குழந்தை சம்மந்தப்பட்டது கேள்விகள் தான் எக்கச்சக்கம். குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் விலகி நன்மை பெருக போகிறார்கள். மந்தமாக இருக்குது, குழந்தைகளை கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு சொல்லிங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 3ஆம் அதிபதியான செவ்வாய் 5இல் பயணிக்கிறான்னு சுறுசுறுப்பு வந்துடும். ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது. அவங்க கொஞ்சம் குறும்பு செய்கிறாங்கன்னு தான் அடுத்து சொல்லுவீங்க. மந்தமாக இருக்கிறத விட்டுட்டு சார் கொஞ்சம் குறும்பு பண்ணுறாங்க அப்படி கேட்க போகிறீங்க. இப்போ உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதை பார்ப்போம். 6ஆம் அதிபதி தான் சந்திரன் உங்கள் ராசியில் இருக்குது. பொதுவாகவே உங்களுக்கு வேலை நல்லபடியாக இருக்கும். 3ஆம் அதிபதி 6இல் சில மாதங்கள் பயணிக்கிறதுனால வேலை மாறலாமா, வேறு பக்கம் மாறினா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி வரணும். பொதுவாக ரெக்கமெண்ட் வேலை மாற வேண்டிய காலகட்டம் இது அல்ல. ஏன்னா 3ஆம் அதிபதி 6லேருந்து வேலை மாறினா திருப்பி அங்கே செவ்வாய் பயணிச்சுட்டு திருப்பி மீண்டும் 5ஆம் இடத்துக்கு வருகிற காலகட்டம். அப்போ ஒரு இடத்த விட்டு வேலை வேறு பக்கம் மாறி கொஞ்ச நாள் வேலை செஞ்சு திருப்பி பழைய இடத்துக்கே வர காலகட்டம். அப்போ இது வெளிநாட்டு வேலையாக இருந்தால் ஓகே, உள்ளூருக்குள்ளே வேலை மாறுதல் சரியான கால சூழ்நிலை அல்ல. இப்போ ஒரு சிலர்லாம் சார் மேலதிகாரிகள் டார்ச்சராக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர். இதில் சிம்பிள் பரிகாரம், லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு சென்று வர உங்களுக்கு 2 பரிகாரங்கள். லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னா நேராக சரபேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டால் திருமண தடை இருந்தாலும் விலகும், கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் விலகுது, தொழில் சம்மந்தப்பட்ட அதில் தொழில் மற்றும் வேலையில் இருக்கிற குழப்பத்துக்கு எல்லாமே இந்த 2 கடவுள் தான். இப்போ இந்த 3 மாதத்தில் இந்த கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட கோயில்கள், ஒரு சில கோயில்கள் தூரமாக இருந்தால் வீட்டில் அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸு, அது சம்மந்தப்பட்ட மந்திரங்கள், அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று பண்ணிக்க. லட்சுமி நரசிம்மர் கோயில் எல்லா பக்கமும் இருக்கும். சரபேஸ்வரர் தான் கொஞ்சம் தூரமாக இருக்கும். அப்போ இது வழிபாடு பண்ணி பாருங்களேன், வாழ்வில் வெளிச்சம் வெற்றி. இப்போ 5ஆம் அதிபதியான புதன் உங்கள் ராசிக்கு 10இல் பயணிக்கிறார்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தையை தத்து கொடுத்து எடுங்க அப்படின்னு நிறைய ஜாதக ரீதியாக சொல்லியிருப்பாங்க. அது எடுக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். குழந்தையை தத்து கொடுத்து எடுத்து யாருக்கு கொடுக்கலாம், பெருமாள் கோயிலில் கொடுக்கலாமா, குலதெய்வத்துக்கு கொடுக்கலாமா, அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து மாறுங்க. அது அந்த ஃபார்மாலிட்டிஸ் அந்த கோயில் அடிப்படையில் மாறும். அதனால் தத்து கொடுத்து எடுக்கணும் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தால் அது இப்போ கொடுத்து எடுத்தால் நிவர்த்தி ஆகிற சூழ்நிலை உண்டு. இப்போ கும்பராசிக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு ராகுகேது பரிகாரம் நானே எழுதி கொடுத்துருக்கேன். ஜாதக ரீதியாக இல்லைன்னா ராகுகேது ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? உங்கள் சந்திரனுக்கு 2இல் ராகு 8ஆம் இடத்தில் கேது பயணிக்கிறனால ராகு கேது பரிகாரம் செஞ்சுருக்குது. ஆல்ரெடி ஜாதகத்திலையும் அதே மாதிரி இருந்து கோச்சாரத்தில் இருக்கிறவங்க இந்த வாழை மரத்துக்கு வெட்டி தாலி கட்டி வெட்டுறது, பெண்களாக இருந்தால் தாலி சம்மந்தப்பட்டதை வாங்கி உண்டியில் போடுறது மாதிரி நிறைய பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததெல்லாம் ப்ராசஸ் ரைட்டு தான். இதுக்குண்டான தடைகள் விளக்குவதற்காக ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா திருப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறை செஞ்சால் போதும். அதனால் மீண்டும் மீண்டும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தந்தை சம்மந்தப்பட்டதில் தான் அவங்களுக்கு சுகர் இருக்குது சார், அவருக்கு தான் சுகர் சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது இருக்குதுன்னு அந்த மாதிரி சின்னதாக ஒரு பேச்சுக்கள் வருகிற காலகட்டம். தாயில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட வருகிற காலகட்டம் தான் வருது. இது அவங்களுக்கு பொதுவாக நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இந்த ஜென்ம சனி தடையை கொடுத்துருமா? ஜென்ம சனி தடையை கொடுக்க வாய்ப்பில்லை. சனிங்கிறது தொழில்காரங்க. இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் வாய்ப்பு உண்டு. அது குறிப்பாக அந்த டீச்சர், இந்த டெட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையினாலும் ட்ரை பண்ணுங்கள். அதற்கு முயற்சி கைவிட வேண்டாம். இதில் இரவு நேரம் தான் கொஞ்சம் நான் பொதுவாக இந்த ராசிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இரவு நேரத்தில் கொஞ்சம் படிங்க. இரவு நேரத்தில் இல்லை அதிகாலை எழுந்திரிச்சு படிங்க. ஆக மொத்தம் சூரிய உதயத்துக்கு பின்னோ சூரிய உதயத்துக்கு முன்னோ எழுந்திரிச்சு படிச்சுட்டா அந்த சனியோட காரகத்துவத்தை அனுபவிச்சறனால தொழிலுக்கு குறைக்க வேண்டிய தடைகள் விலகி சக்ஸஸ் வந்துடும். உங்கள் 12ஆம் அதிபதியே உங்கள் ராசியில் இருக்கிறனால என்னென்னா இந்த கால் சம்மந்தப்பட்டது, தூக்கம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் குறைவாக இருக்குது நிறையா ராசிக்கு. பொதுவாக உங்களுக்கு பெஸ்ட்டு பரிகாரம் தெரிவிக்கலாம், நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டாலே ஒரு மைண்டு கிளாரிட்டி வந்துடும். அது இந்த ராசிக்கு. கோயிலுக்கு போனால் கோபுரத்தை தரிசனம் பண்ணுங்கள், அதுவும் இதாயிரும். இத்தனை பரிகாரம் தான். இந்த ஜென்மசனி பெரிய பாதிப்பு கொடுக்காது, சீக்கிரம் விலக போது, கவனமாக இருந்துக்கங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடு பற்றி நிறைய குழப்பங்கள் பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா கூட இந்த விற்கிறத பற்றி வேறு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இந்த விற்கிறது சம்மந்தப்பட்டது பொதுவாக விற்கிற யோகம் உண்டு. விற்கிற வேணுமான்னு பார்த்துக்கங்க. விற்றுட்டு கடன் அடைக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. விற்றுட்டு வேறு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுற யோகம் இப்போ இல்லை. அதனால் விற்றுட்டு கடன் அடைச்சிட்டு பண்ணக்கூடிய அம்சம் இருக்கிறனால அதை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ராசிக்கு. அதை பயன்படுத்திட்டு வெற்றி வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உறுதியாக பதில் அளிக்கப்படும். பார்ப்போம். இப்போ ஒரு கேள்வி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பயணிச்சுட்டு இருந்தது. கேதுங்கிறது சின்ன சின்ன தொந்தரவுகள், எப்போ பார்த்தாலும் ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது சார், முடிவு பெறாமல் இருந்ததெல்லாம் இப்போ முடிவுக்கு வருகிற காலகட்டம். இப்போ அந்த கேதுக்கு ஒரே ஒரு எண்கள் பயன்படுது. பொதுவாக கேதுக்கு ராகுவோட எண்ணை பயன்படுத்தணும், அது 4ஆம் நம்பர். ஆனால் அதுக்கு ஆப்போசிட் இதுதான், நிவர்ஸ் தான். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதோட எதிர் வீடு அந்த ராகு கேது அப்படியே ஆப்போசிட்டில் கொடுக்கணும். இப்போ கேது 8 மீட்டர் தொந்தரவு கொடுத்தாரா, அப்போ 4ஆம் நம்பர். ராசியிலே சந்திரன் பயணிக்கிறார், கூடவே சனியும் பயணிக்கிறார். இப்போ சனி தான் அதிக வலிமை எடுத்துக்கணும். அப்போ சனி சம்மந்தப்பட்டதுக்கு இங்கே 8ஆம் நம்பர், 4, 8, அப்புறம் 5ஆம் நம்பர். இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்களேன், சக்ஸஸ் ஒரு. இதில் நீல நிறம், பொதுவாகவே ராகுக்கும் இது நீல நிறம் தான். பச்சை நிறம், இது 2 சம்மந்தப்பட்டது முக்கியமான விஷயங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். கிழமையில் சனிக்கிழமை, அப்புறம் புதன்கிழமை, இந்த 2 கிழமை குறிப்பாக கிழமை, இந்த 2ல் மற்ற நாள் ராகு நேரத்தை பயன்படுத்தலாம். இந்த பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு ராகு காலத்தை பயன்படுத்திட்டு ராகு காலத்தை கோயில் சென்று வருது. முக்கிய முடிவில் ராகு காலத்தில் பண்ணக்கூடாதுனா கூட ஒரு கோயில் வழிபாடு போயிட்டு அப்புறம் பண்ணுங்களேன், வெற்றி பாருங்கள். 3 மாதத்தில் எவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அத்தனையும் விலகி நல்ல டிசிஷனாக இருக்குங்கிறது மாற்றுக்கருத்தில். சரி, இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.